இல்ல சார், இப்ப என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இப்போ தினகரன் வந்தாரு. அதிமுகலேருந்து உடைச்சிட்டு வந்தாரு. அவரு எடுத்த வாக்கு எடப்பாடி கிட்ட இருந்து வந்த வாக்கு தான். அண்ணாமலை 2024ல எடப்பாடி கூட சண்டை போட்டு வெளியே வந்தாங்க. அப்போ அண்ணாமலை தலைமையில இருந்த என்டிஏ கடுமையான டென்ட்டை போட்டது அதிமுகவுக்கு தான். சீமான் 1% இருந்து 8% வந்திருக்காரு. அந்த வாக்குகளை கடுமையா இங்க அதிமுக கிட்ட இருந்து தான் எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்கும் போது, அப்போ புதுசா வரவங்க எல்லாரும் அதிமுக கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த தலைமை ஏதோ ஒரு அதிமுக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு வரவங்களாம் அங்கே வந்து எடுக்கிறான். இல்லை சார், நம்ம டேட்டா நமக்கு அப்படி தானே இருக்குது. எங்கே இருக்குது? நீங்கள் சொன்னீங்கன்னா அது டேட்டாவா? எது எப்படி என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை சார், தினகரன் ஒரு 6% ஓட்டு எடுத்தார் 21ல். 6%? ஆமாம் சார், 2019ல் 6% எடுத்தார். அது ரெட்டையோட 2019ல் 6%. ஆமாம் சார், 4%. இல்லை சார், 6.2 எடுத்தார். நீங்கள் பாருங்க சார், போய் 4%. சரி, நீங்கள் 1% கூட இருக்கட்டுமே, அது ரெட்டலைக்கு போக வேண்டிய வாக்கு தானே. ஆமாம், அந்த வாக்கு அதிமுகல தானே எடுக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை 2024ல ஒரு ஓட்டு எடுத்தார். இல்லை, அண்ணாமலை அதிமுகவை கடுமையா பாதிச்சது. அண்ணாமலை எடுத்தது நான் பல தடவை பேசிட்டேன். பாஜக உடைய அடிப்படையான வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 6%, நகர்ப்புறங்கள்ல 8. இல்லை சார், அப்போ 2024 நான் பதில் சொல்றேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.